வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். வெடவெடத்து போகும் எடப்பாடியின் அஸ்திவாரமாம். சசிகலாவை நேரில் சந்தித்த செங்கோட்டையன். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது வருகின்ற 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறந்து பேசப் போகிறேன் என்பது அறிவித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவை அடிக்கடி சந்தித்து பேசியதாகவும் வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளதா. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு வருகிறது. ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்டவர்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது. பல அதிரடி மாற்றங்களை எல்லாம் செய்யப்பட்டன. மேலும் கட்சியின் விதிகளில் பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தனது தீவிர ஆதரவாளரான முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்கள் தற்போது பழனிசாமிக்கு எதிராக திரும்பியுள்ளதால் சம்பவம் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் கூடுதல் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமன்றி தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தலுக்கு முன்னால் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அதாவது பிரிந்து சென்ற சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சிக்குள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறதா. ஆனால் இதை துளியும் கூட ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமியோ செங்கோட்டையனை கட்சியிலிருந்து மெல்ல மெல்ல ஓரம் கட்ட தொடங்கிவிட்டாராம். மேலும் கட்சியின் முக்கிய கூட்டங்களில் கூட செங்கோட்டையனை புறக்கணிப்பதும், அவர் கூட்டத்தில் பங்கேற்றால் அவரிடம் கருத்துக்களை கேட்காமலே அவரை உசாலப்படுத்ததும் என தொடர்ந்து தனது அதிகாரத்தை நிலைநாட்டி வந்த தகவல் எல்லாம் எடப்பாடி மீது விமர்சனங்கள் எல்லாம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வரும் செங்கோட்டையன் அவர்கள் வரும் 5ஆம் தேதியன்று கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப்போர் என்ற செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்துதான் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலாவை செங்கோட்டையன் அவர்கள் அடிக்கடி சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறதாம். 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் என எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களுமே தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்துள்ளதாம். இதனால்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பிரிந்து சென்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதிமுகவில் ஒன்றிணைந்து மீண்டும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தமிழகத்தில் அதிமுக கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் செங்கோட்டையன் செயலானது. இதில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதா. அது மட்டுமன்றி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கும் முனைப்பில்தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிரடியான நடவடிக்கைகளை எல்லாம் ஈடுபட்டதாக தகவல் தெரிகிறது. இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஓரங்கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் பிரிந்து சென்ற சசிகலா, டிடி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை எல்லாம் இணைக்கும் வகையில் அவர் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் பதிவன்றன. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் யார் பக்கம் தனது கூட்டணியை அறிவிக்கப் போகிறார் என்பது ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கேள்விக்குறியாகவும் தமிழகத்தில் நிலவுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.